கேவிடி கோல்டன் டைமண்ட்ஸ் வழங்கும் விஸ்வாவசு சித்திரை புத்தாண்டு ராசி பலன்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த விஸ்வாவசு சித்திரை புத்தாண்டுல இருக்க போகுது? தனுசு ராசிக்காரங்க யாருமே கடந்த ஒரு 8 மாசமா நல்லா இல்லங்க. வருமானம், குடும்பம், காதல், பொருளாதாரம் அத்தனையும் ஒரு மாரி டிஸ்டர்பா இருந்தது. கடன் பிரச்சனைகள் சற்று 6ஆம் பாவகத்து பலன்களை சற்று அதிகமா குரு செஞ்சாரு அப்படின்றது தாங்க விஷயம். 6ஆம் பாவகம் என்னது? கடன உருவாக்குறது, விரயத்த அதிகப்படுத்துறது, பணம் வருதோ இல்லையோ செலவு அதிகமாக இருக்கிறது. 12ஆம் பாவகம் சுப அமைப்புல இருந்தா 2 விஷயம் இருக்கும். தூக்கம் தூங்கிக்கிட்டே இருக்க சொல்லும். 2வது பணம் செலவாகிக்கிட்டே இருக்கும். வருமானம் வராது. அந்த நிலை அப்படியே மாறக்கூடிய ஒரு அமைப்பாகவே இந்த விஸ்வாவசு சித்திரை புத்தாண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. கோச்சார நிலைகள் மிகப்பெரிய அளவுல சாதகமாக இருக்க போற ஒரு நல்ல விஷயம்ங்க. மே மாதத்துல நடக்கக்கூடிய குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் முற்றிலும் உங்களுக்காக ஒரு சாதக நிலை. 7ஆம் இடத்துல குரு வந்து உங்களுடைய ராசியையும் 11ஆம் இடத்தையும் முயற்சி ஸ்தானையும் பார்க்கிறாரு. உபஜய ஸ்தானத்துல ராகு கேதுக்கள் இருந்து உங்களுடைய எதிரிகளை கட்டுக்குள்ளாகவும் உங்களுடைய முயற்சிகளை பலிக்க வைக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்க போகுது. 2ஆம் அதிபதி 4ஆம் கேந்திரத்தில் அமர்ந்து 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு உங்களுடைய தொழில் வருமானம் சார்ந்த அமைப்புகள்ல மேன்மை தரக்கூடிய தன்மைன்ற மாதிரியான அனைத்து விதமான கடந்த கால 8 மாதத்துக்கு நீங்க பட்டுட்டு இருந்த கஷ்டங்களும் நைட்டு முழுக்க தூங்கிக்கிட்டே ஒரு மாதிரி மன அழுத்தத்துல இருந்தக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் மாறக்கூடிய ஒரு தொடக்க வருடமாகவே இந்த விஸ்வாவசு வருடம் நிச்சயமாக இருக்க போதுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு. கடந்த காலங்கள்ல கணவன் மனைவி உறவுகள்ல காதல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துல கணவன் மனைவி உறவோ காதலோ வந்து சரி பண்ணிக்கலாங்க. சரி வரலையா இல்லங்க 2 பேரும் விலகிரலாம். விலகி இன்னொரு வாழ்க்கையை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சரியான முடிவு எடுக்கப்படக்கூடிய அமைப்பு. காதலே எனக்கு இல்லங்க இதுல என்னங்க திருமணம் அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு 7ஆம் 11ஆம் 3ஆம் பாவகத்தை குரு தொடர்பு கொள்ற காரணத்தினால உங்களுக்கு நட்பு காதலாகி காதல் அப்படியே அடுத்த திருமணமாக ஆகக்கூடிய அமைப்புன்றது உங்களுடைய பிறந்த கால தசாபுத்தியின் அடிப்படையில நிச்சயமாக கிடைச்சே தீர வேண்டிய ஒரு அமைப்புங்க. வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றம், வருமானம் வரக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி திருமணம் சார்ந்த அமைப்பு, குழந்தைகள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை அமைப்பு, முதல் திருமணம் சரியில்லாம கடந்த காலங்கள்ல பிரச்சனைக்குள்ளாகி 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு 2வது திருமண அமைப்புன்ற மாதிரியான அத்தனை மேன்மைகளையும் தனுசு ராசிக்காரர்கள் அப்படியே மே 14ஆம் தேதிக்கு பிறகு அனுபவிக்க போறீங்க. ராசியை ராசிநாதன் வலுத்து சுபராகி பார்க்கிறது ஒரு நல்ல அமைப்பு. கடந்த காலத்துல சுபராகியா ஒரு 6, 12ஆம் இடத்தோடு இருந்து உங்களுக்கு கடன் நோய், வம்பு வழக்கு பிரச்சனைகளை, விரயங்களை, செலவுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாருன்றது தான் அங்க உண்மை. இந்த நிலை அப்படியே மாறி நீங்களும் நல்லா இருக்க போறீங்க, உங்களோட பார்ட்னரும் நல்லா இருக்க போறாரு. நீங்களும் நல்லா இருக்க போறீங்க, உங்களோட கணவனோ மனைவியோ நல்லா இருக்க போறாரு. நீங்களும் நல்லா இருக்க போறீங்க, உங்களோட காதலோ காதலியோ நல்லா இருக்க போறாங்க. இந்த அமைப்புகள்ல எல்லா வகையிலும் நீங்களும் உங்களுடைய எதிர்பாலின நண்பரோ ஒரு பார்ட்னர்ஷிப் போன்ற விஷயங்கள் சரியாக இருக்க போகுது. கடந்த ஒரு 10 வருஷமாவே குடும்பத்துல ஒத்துக்கலங்க, 5 வருஷம் ஒத்துக்கலங்க, 3 வருஷம் காதலுக்கு ஒத்துக்க மாட்றாங்கன்றவங்க, இப்பொழுது பெத்தவங்க பெரியவங்க அனுமதியோட திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு. இங்க உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல ராகு இல்லாமல் கேது அமர்ந்திருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். முயற்சி பலிக்கக்கூடிய அமைப்பு, பொருளாதாரம் உயரக்கூடிய அமைப்பு, தந்தை பூர்வீக அமைப்புகள் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ந்து அந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான நல்ல விஷயங்கள் நிச்சயமாக இருக்குங்க. ராசியை ராசிநாதன் பார்க்கிறதுன்றதே ஒரு கொடுத்து வச்ச ஒரு விஷயம் தான். ஒரு சுபராகி 7ஆம் இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். வேலை, வருமானம், தொழில் சார்ந்த அமைப்புகள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு. உங்களுடைய உழைப்புக்களை வேற ஒருத்தர் தேடிக்கிட்டு இருந்தாரா? அந்த அமைப்புகள் உங்களுக்கு மறுபடியும் சாதகமாக இவரு தாங்க அப்படின்ற விஷயத்த அடையாளம் காட்டி அவரை அப்படி மாத்தி எடுக்கக்கூடிய அமைப்பு. தொழில்ல ஒரு கொட்டேஷன் கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்க, இன்னும் பதில் சொல்லாம இருக்காங்க. அப்படி கண்ணுக்கு காட்டி காட்டி போறாங்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்ல வாய்ப்புகள் அப்படியே வந்து மடியில விழக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குங்க. இந்த இடத்துல குரு 7ஆம் இடத்துல வர்றாரு, திருமண அமைப்பு பண்ணிடுவாரு. உங்களை மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து சார்ந்த அமைப்புகள்ல உயர்த்துவாரு. நோய் சார்ந்த அமைப்புகள்ல இருக்கிறீங்க, பிரச்சனைக்குள்ள இருக்கிறீங்க, கடன் நோய் வம்பு வழக்குகள் கடந்த காலங்கள்ல போட்டு வாட்டிக்கிட்டு இருந்ததுல்ல, இந்த நிலையிலிருந்து உங்களை மீட்டு வெளியில எடுக்கக்கூடிய வேலையை இந்த ராசியை பார்க்கக்கூடிய குரு செய்வாரு. உபஜயஸ்தானத்துல ராகு கேதுக்கள் இருக்கிறது உங்களுடைய எதிரிகளை கட்டுக்குள்ள வைக்கிறதும் உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்துற வேலையும் செய்வாருங்க. அர்த்தாஷ்டம சனி அப்படி பண்ணிரும் இப்படி பண்ணிருங்க அப்படின்னு யாராவது சொன்னா தயவு செய்து நம்ப வேணாங்க. அர்த்தாஷ்டம சனி அதிகமான முயற்சிகளை போட்டு தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை நிச்சயமாக செய்யும். 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்தோடு இருக்கிறாரு, தொடர்பு கொள்றாரு அப்படின்ற அமைப்புகள்ல தொழில் மேன்மைகள் இருக்கிற விஷயங்கள் செய்யும். சற்று உடல் உழைப்பு உங்ககிட்ட சற்று அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான வேலை, தொழில், வருமானம் சார்ந்த அமைப்புகள்ல இந்த குடும்பம் சார்ந்த அமைப்புகள்ல நல்ல மேன்மை இருக்கும். தாய் வழி அமைப்புகள்ல மட்டும் சற்று ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குங்க. 4ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது தாயை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாரு. ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகள்ல தொல்லப்படுவாரு. தாய்க்கான செலவுகளை வைப்பாரு. அந்த 4ஆம் இடத்த அமைப்பு. கூடவே சேர்ந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தினுடைய கடன் ஏற்படுத்துவார். இந்த இடத்துல சனி வரும்பொழுது 4ஆம் வீடு வாகன அமைப்புகள்ல புதிய கடன் ஏற்படும். வீட்டை திரும்ப ரெனோவேஷன் பண்ற மாதிரி இருக்கும். வீடை புதுப்பிக்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். வாகனத்தை புதுப்பிக்கிற மாதிரி இருக்கும். வாகனம் நிறைய செலவு வச்சுக்கிட்டே இருக்கு. நம்மளே மாத்திரலாமான்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். புது வாகனம் கடந்த காலத்துல இவ்வளவு பிரச்சனை கவலை எனக்கு கொடுத்துருச்சிங்க. புதுசா தாங்க எடுத்தேன். இப்பதாங்க அப்படி இப்பதாங்க இப்படி அதுக்குள்ள இப்படின்ற அமைப்புகள்ல பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே வந்த விஷயங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு, பிரச்சனைகள் நிக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லிட்டு
உங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல அமைப்பு இருக்கும். குழந்தைகள், மாணவர்களாக இருக்கிற பட்சத்துல படிப்புக்காக கடன் பெறக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணா அதுக்கு கொஞ்சம் சற்று அதிகமான பணம் செலவாகத்தான் போகுது. அதுக்காக நான் செலவு பண்ண போறேன். தாயை விட்டு தள்ளி இருக்க போறேன். பிறந்த இடத்த விட்டு தள்ளி போக போறேன்ற மாதிரியான அமைப்பு 4ஆம் இடத்து சனினால நடக்கும். ஆனாலும் பெரிய கெடு பலன்களோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. ராசியை குரு பார்க்கிறாருன்றது மனம் புத்துணர்ச்சியாக இருக்குது. எதுல இறங்குனாலும் சக்சஸ் ஆகுறீங்கன்ற மாதிரியான நல்ல தன்மை இருக்கிறது தான். சோ அந்த தன்மைகளை உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கையில கொண்டுட்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள உபஜய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுக்களாக இருக்கட்டும், 7ஆம் கேந்திரத்திலிருந்து உங்களுடைய ராசியை சுபத்துவப்படுத்தக்கூடிய குருவாக இருக்கட்டும், உங்களுக்கு கையில கொண்டுட்டு வந்து கொடுக்கத்தாங்க போறாங்க. அவரவர் வயதுக்கு ஏற்ற மாரி நன்மைகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கோச்சார நிலை தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு. இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிய கேவிடி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் அவர்களுக்கு நன்றி. கேவிடி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் அவர்களின் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்து.